உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மன்னிப்பின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. பல முறை இந்த மன்னிப்பை பற்றி நாம் தியானித்திருப்போம், சிந்தித்திருப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தருணங்கள் வந்து ஒருவர் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்போம், அல்லது வேறு யாராவது நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பார்கள். இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். உண்மையான மனநிலையோடு பிறரை நாம் மன்னிக்கும் போது நமக்குள் வருகின்ற அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மன்னிக்கிற உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது. ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலிருந்து செயலாற்றுகிறார். அவரின் தாராள மனதினால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில் அவர் உணர்ந்திருக்கிறார். விவிலியத்தில் ஒரு நல்ல சான்று உண்டு. தொடக்க நூல் புத்தகம் 33வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. ஏசா யாக்கோபு இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள். யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறித்து தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். இதனால் இருவருக்கிடையே முரண்பாடுகள் ஏற்படுகிறது, பிரிந்து விடுகிறார்கள். ஏசாவுக்கு யாக்கோபுவின் மீது ஒரு கோபம் இருக்கிறது. இந்த கோபம் நீண்ட நாள் நீடித்து கொண்டே போகிறது. ஒரு முறை ஏசாவும் யாக்கோபுவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் இந்த இறைவார்த்தை பகுதி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 33வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. ஆசீர்வாதத்தை தட்டி பறித்தவன், சொத்துகளுக்கு உரிமையாக்கியவன், தன்னுடைய அண்ணனை ஏமாற்றியவன் என்கிற பெயரோடு யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த ஏமாற்றத்தோடு வருத்தத்தோடு தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை இழந்த சோகத்தில் தன் தம்பியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் ஏசா. இந்த இருண்ட நிலையில் நீண்ட நாளுக்கு பிறகு இருவரும் சந்திக்கும் போது ஒருவர் மற்றவரிடையே இருக்கிற கோபம் மோதலாக மாறி, சண்டை சச்சரவாக மாறி, இன்னும் அதிகமான பகைமை உணர்வு அவர்களுக்குள் ஏற்படும் என்கிற நிலையில் ஒருவர் மற்றவரை தாக்கிக் கொள்ள நேரிடும், ஒருவர் மற்றவருக்கு தீங்கிழைக்க நேரிடும் என்கிற சூழலில், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் ஒரு மிக பெரும் வேறுபாடும் இந்த உலகத்திற்கான நியதியும் மதிப்பீடுகளும் விதைக்கப்படுகிறது. இவ்வளவு முரண்பாடுகள், பகைமை உணர்வு இருந்தாலும் கூட நீண்ட நாளுக்கு பிறகு இவர்கள் சந்திக்கிற போது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி ஓடி சென்றார்கள், அரவணைத்து கொண்டார்கள், கட்டி தழுவி முத்தமிட்டார்கள், பிறகு மகிழ்ச்சியினால் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அண்ணன் தம்பி உறவு ஏதோ ஒரு சூழ்நிலையில் முரண்பட்டு நிற்கிறது. ஒருவர் மற்றவரோடு பேசாமல் நீண்ட நாட்கள் தொடர்கிறார்கள். ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருவரும் சந்திக்கக்கூடிய நிர்பந்தம் வருகிற போது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்திற்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அளவே இல்லை. ஒரு நல்ல படிப்பினை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை. இருவருமாக ஓடி சென்று கட்டி அரவணைத்து முத்தமிட்டு அவர்கள் மகிழ்ச்சியினால் கண்ணீர் வடிக்கிற இந்த நிகழ்வு நமக்கு ஒரு நல்ல பாடம். நாமும் நம் வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும்.
ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும். யாரிடத்தில் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலோ, மனஸ்தாபங்கள் இருந்தாலோ, மன வருத்தங்கள் இருந்தாலோ, நீண்ட நாட்கள் பேசாமல் இறுக்கமாக கல்மனம் படைத்தவர்களாக, கல் நெஞ்சம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக தாராள உள்ளத்துடன் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் இறைவன் மன்னிக்கின்ற தெய்வம். கற்றூணில் கட்டி அடித்தார்கள், முள்முடி சுடினார்கள், எள்ளி நகையாடி அவரை காரி துப்பி இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார்கள். பாரமான சிலுவையை சுமத்தி சாட்டையால் அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்தார்கள். தொலைதூரத்திற்கு இழுத்துச் சென்று அவரை சிலுவையில் அறைந்தார்கள். தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தம் இந்த பூமியில் சிந்தும் அளவிற்கும் கூட, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மன்னித்தவர்தான் நம் இறைவன். அந்த இறைவனை பின்பற்றுகிற நாம், அந்த இறைவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருக்கிற நாம் ஒருவர் மற்றவரை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வில் யாரிடத்திலாவது நமக்கு மனஸ்தாபங்கள் இருக்கிறது, குறிப்பாக நம் உடன் பிறந்தவர்களிடத்தில் இந்த சொத்துனால நிறைய பிரச்சனை, நிறைய பேரோடு நாம் பேசாமல் இருக்கிறோம். உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, அப்பா அம்மாவிடத்தில் இந்த உறவு முரண்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நாம் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ மன்னிப்போம், இரக்கம் காட்டுவோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.